ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னா என்னன்னா, கம்ப்யூட்டரில் இருக்க ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளால டச் பண்ண முடிகிற பார்க்க முடிகிற எல்லாமே வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் தான். இது எல்லாமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறதுனால டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே பண்ணும். இப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ப்ராசஸர், மெமரி டிவைசஸ், மானிட்டர், பிரிண்டர், கீபோர்ட், மவுஸ் அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது எல்லாமே வந்து நம்மளால டச் பண்ண முடியும், பார்க்க முடியும், ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட எக்ஸாம்பிள்ஸ். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸில் வந்து டைப்ஸ் இருக்குது. ஒரு 4 டைப் இருக்குது. அந்த 4 டைப் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் என்ன பண்ணுன்னா, யூசர் கிட்ட இருந்து டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். அதுதான் வந்து இன்புட் டிவைஸோட மெயின் ரூல். அதுக்கப்புறம் இந்த டிவைஸ், இன்புட் டிவைஸ் என்ன பண்ணுன்னா, சிஸ்டம்க்கு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும். எதுக்கு ப்ரொவைட் பண்ணுன்னா, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் என்னென்னா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் அண்ட் மைக்ரோஃபோன்ஸ். கீபோர்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து அவங்க தேவையானதெல்லாம் வந்து டைப் பண்ணி உள்ள சிஸ்டம்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம்னா, இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உள்ளே இருந்து அனுப்புகிறோம்ல, அதனால கீபோர்ட். மவுஸும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு எங்கே தள்ளணும், எங்கே வைக்கணும், அது எல்லாமே வந்து மவுஸ் பண்ணுது. ஸ்கேனர் வந்து அதே மாதிரி தான், ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் அது மாதிரி இது பண்ணுது. அதே மாதிரி மைக்ரோஃபோன்ஸ். இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸோட எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இன்புட்டாக வந்து நம்ம கொடுத்தோம்ல டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணோம்ல. இன்புட்டு ப்ராசஸ் பண்ண டேட்டாவை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் கம்ப்யூட்டரில். ஓகேவா? நம்மளால் பார்க்க முடிகிற, அதுக்கப்புறம் கேட்க முடிகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து மானிட்டர். நம்மளுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது ரிசல்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுதுல, அதனால மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் இது எல்லாமே அவுட்புட்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஸ்டோர் பண்ணுறதை வந்து நம்ம டெம்பரரியாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெர்மனெண்ட்டாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணி லேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவு, சாலிட் ஸ்டேட் டிரைவு, யூஎஸ்பி டிரைவு, சிடிஸ், டிவிடிஸ், இதெல்லாம் வந்து நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைசஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் காம்போனன்ட். இன்டர்னல் காம்போனன்ட்னா என்னன்னா, ஹார்ட்வேர்ல வந்து ஒரு முக்கியமான பார்ட். அதாவது கம்ப்யூட்டருக்கு உள்ள இன்சைட்ல இருக்கல, அது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, சிஸ்டமை வந்து எஃபிஷியண்டாக ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்டர்னல் காம்போனன்ட் தான் யூஸ் ஆகும். அதாவது இன்டர்னல் காம்போனன்ட்னா ஹார்ட்வேரோடைய இன்சைட் பார்ட் உள்ளே இருக்கும். அதாவது டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் சிஸ்டம் வந்து எஃபிஷியண்டாக ரன் ஆகிறதுக்கு, இது எல்லாமே வந்து இன்டர்னல் காம்போனன்ட் தான் வந்து யூஸ் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிள் வந்து சிபியூ, மதர் போர்டு, ரேம், ஜிபியூ. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னா என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ப்ரொசீஜர்ஸு, டாக்குமெண்டேஷன்ஸு, இது எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை வந்து கம்ப்யூட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், ப்ரோக்ராமிங் கோடுன்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராமிங் கோடுன்னு சொன்னோம்ல, அந்த கோடு வந்து 2 விதமாக இருக்கலாம். கோடு வந்து மிஷின் லெவல் கோடாகவும் இருக்கலாம், கோடு வந்து எழுதி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, அந்த கோடாகவும் இருக்கலாம். இது எல்லாம் தான் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருடைய ப்ராசஸ். இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ். எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, கூகுள் குரோமு, ஃபோட்டோஷாப், மைஸ்குவல். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் சில டைப்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதில் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னென்னா, டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஹார்ட்வேர் டிவைசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது பிரிண்டர், ஸ்டோரேஜ் டிவைசஸ், இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், லாங்குவேஜ் ப்ராசஸஸ், டிவைஸ் டிரைவர்ஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னா, யூசரால் வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் டாப் ஆஃப் த சிஸ்டமாக வந்து ஒர்க் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எவ்ரிடே கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இதுதான் மெயினாக வந்து சப்போர்ட் பண்ணுறது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட எக்ஸாம்பிள்ஸ் வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறம் மோஸ்ட் ஸ்பெசிஃபைட் சாஃப்ட்வேர் லைக் கிராஃபிக் டிசைனர் டூல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் தான் வருது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.